விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்போதும் சொல்லதாங்க. லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குறது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்க ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குது மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியாதிபதி. ஸோ உங்களோட ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 17 நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கொஞ்சம் வந்து பெண்கள் கொஞ்சம் சிறுசிறுன்னு மனைவியாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், கொஞ்சம் சிறுசிறுன்னு இருப்பாங்க. ஏன்னா இது கேதுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து உங்களது 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து ஃபேமிலி சைடில் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு வந்து மெயின் காரணமாக இருக்கிறது வந்து ஏன்னா வந்து ஒரு ராசி வந்து 8ல் இருக்கும்போது அந்த மாதிரி நெகட்டிவிட்டியை கொஞ்சம் கொடுத்துரும். ஸோ அது மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஏதாவது தொழில் ரீதியான விஷயங்களோ மாமியார் சம்மந்தமான விஷயங்கள் மாமியார் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான குரு அவரும் 8ல் இருக்கார். ஸோ அது வந்து என்றைக்குமே 3, 6, 8 வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமான கடன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம்தான். ஏதோ தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கடனை வாங்க போயிட்டு அதை சமாளிக்க முடியும் மேலே கடன் வாங்கி மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஏன்னா வந்து நடுவில் வந்து ஒரு பேச்சு ஒன்று கேட்டேன் நான். நல்ல ஒரு ஸ்பீக்கர், அவங்க நேம் டக்குன்னு ஞாபகம் இல்லை, பட் அவங்க பேசும்போது பர்வீன் சுல்தானா. ஸோ பர்வீன் சுல்தானாவுடைய அந்த ஸ்பீச்சில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு தவளையோட கதை சொன்னாங்க. தவளை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நிலத்துலையும் இருக்கும் நீர்லையும் இருக்கும். ஸோ அந்த நீரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பவர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நிலத்துக்கு வரும்போது அந்த ஹீட் தாங்கணுன்னா அதோடைய எனர்ஜி வந்து ஃபுல்லாக வெளியில் கொடுக்கும். ஸோ வெளியில் கொடுத்து அப்படியே நீரில் வரும்போது திருப்பி அந்த எனர்ஜியை ஏற்றிக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு தவளையுடைய ஒரு மென்டாலிட்டி. பட் நான் என்ன ஆகிட்டேன்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த தவளையை தூக்கி ஒரு சுடுதண்ணியில் போட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சூடேற அது என்ன பண்ணுது, அதோடைய எனர்ஜி ஃபுல்லாக வந்து அந்த சூட்டுக்காகவே வெளியில் ஏற்றிடும். அதுக்கப்புறம் அதாவது வெளியில் குதித்து ஏற முடியல, அப்படியே செத்து போயிடும். அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு தொழில் தொடங்குகிறோம். ஸோ தொழில் தொடங்கும் போது இதை சமாளிச்சிடும் அதை சமாளிச்சிடும் அதை விட்டு வெளியில் வராமல் உள்ளுக்குள்ளே சமாளிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பிரச்சனையிலே மூழ்கி இறந்து போனவர்கள் அதிகம். ஸோ அதனால் சொல்கிறேன். ஏன்னா கடன் வாங்கி அந்த பிரச்சனையை ஓடி போனது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுடைய அந்த லிங்க் வருது 3 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது இந்த மாதிரி அதீதமான கடன்கள் வாங்குறது. அதனால் டார்ச்சரில் மாட்டோம். முதல்ல வந்து அதுலேருந்து வெளியில் வந்துருங்க. ஏன்னா வாழ்றதுக்கு 1000 வழி இருக்குது. 3 வேளை சாப்பாடு ஒரு வேளை தூக்கம் தான் வாழ்க்கை. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்றது தான் உண்மையான வழி. நீங்கள் எப்படிங்க சொல்லுங்க, நான் அதெல்லாம் அடிபட்டு வந்துட்டால தான் அந்த அனுபவம் தான் சொல்கிறாரு. ஆனால் நான் வெளியில் வந்துட்டேன். ஏன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாந்தேன். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டார்டிங் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் வெளியில் வந்தீங்கன்னா தான் மேலே வர முடியும். ஸோ 4ஆம் அதிபதி 5ல். ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தாயாருடைய உடல் சார்ந்த விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும். தாயாரோட வருமானங்கள், வண்டி வாகனங்கள், நிலப்புலங்கள் சார்ந்த விஷயம் நல்ல வருமானம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். தேவையில்லாத விரோதங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொழில் நடத்துகிற இடத்துல வந்து கூட வேலை சிரமமாக எவனா போட்டு கொடுப்பான். ஸோ நமக்கு தேவையில்லாத ஒரு ரூமர்ஸை போய் பேச போய் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைகள். ஏதாவது அவன் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டான் ஏதோ ஒன்று சொல்லிட்டான்னு சொல்லி நம்மளை மாட்ட விட்டான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 3ன்றது வந்து மற்றவன் ஏதாச்சும் நம்மளை போட்டு கொடுக்குறது. அதாவது என்ன சொல்கிறது, வதந்தின்னு சொல்லலாம், போட்டு கொடுக்குறதுலாம் பின்னாடி போட்டு கொடுக்குறதுலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வேலை விஷயங்கள், கடன் சம்மந்தமான விஷயங்கள், பத்திரம் கையெழுத்து போடுறது இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு போகிறது ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் இருக்கும்போது கணவன் மனைவி நிறைய தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள், மாமியாரால் பிரச்சனை வரும். அது இந்த சைடு மாமியாராக இருக்கலாம், அந்த சைடு மாமியாராக இருக்கலாம். யாராக இருந்தால் அந்த மாமியார் ஒரு கேட்டகரி கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க. 8ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதில் வந்து பெண்கள் சம்மந்தமான விஷயங்களால் நீங்களாக இருந்தாலும் கொஞ்சம் திடீர் அதிர்ஷ்டங்களால் ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். வழக்குகள் பழைய ஏதாச்சும் ஒரு இது இருந்ததுன்னா அதனால் ஒரு பழைய காசு வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதி புதனும் வந்து 11ல் இருக்கும்போது வெளிநாடு வெளியூரில் ஒரு படிப்புக்கு அப்ளை பண்ணினா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்களை நல்லா கொடுத்தா தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து 10ல் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய மெனக்கெடுகள் இருந்தாலும் லாபங்கள் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து அதுக்கான மெனக்கெடுகள் அதுக்கான முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க.
ஸோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணோம்னா நல்ல ஒரு பிரார்த்தனை. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ வந்து பார்க்க போது பார்த்தா தசாபதி பலன்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம். ஸோ தசாபதி பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபதி, சூரியன் 10ல் இருக்கார், 11ஆம் தேதி 10ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து லாபங்கள் கம்மியாக கிடைச்சாலும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய லாபத்தை அடையணுன்றதுக்கான முயற்சிகள் இருப்பீங்க. அது சிறப்பாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபதி ரொம்ப சிறப்பான பலன்கள், தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கும். குடும்ப சம்பந்தமான விஷயங்களுக்கு, மனைவி இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. தேர்ட் பர்சன் யாரையும் இன்வால்வ் பண்ணாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியாக இருந்து, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கொஞ்சம் சில பேருக்கு வந்து கடன் அடைவதற்கான இப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்ற துலா லக்னமாக இருந்து குரு தசாபதி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் 10ஆம் அதிபதியாக இருந்து அது போகும்போது கொஞ்சம் கவனமாக தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமான, வேலை விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். தேவையில்லாத ரூமர்ஸோ தேவையில்லாத அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு பொங்காமல் கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. துலா இருந்து சனி தசாவது, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருடைய சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் தேதி குழந்தைகளுக்கு நடுவில் நிறைய கருத்து பேதங்கள், டென்ஷன்ஸ் வரதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் துலா லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி, அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் பெருத்த லாபங்கள் தரும். தந்தை சார்ந்த உறவுகள், வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய சாரத்தில் கடன்கள், தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். துலா லக்னமாக சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் 11ல் இருக்கார். ஸோ அது வந்து 8ஆம் அதிபதி 11 திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு பெரிய ஒரு வராத கடன் வராது, எதிர்பார்க்கதை விட ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை அவசியம். நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு எங்கள் ஜிகே என்னோடய குருநாதர் வந்து சொன்ன ஒரு விஷயம்தான். மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கும், எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாது, என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் வெளியில் வர முடியாதுங்கிறத தவிக்கிறவங்க தான் நிறைய பேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் சார் சொன்னது வந்து ஒரு குருக்கள், ஒரு கோயில் குருக்கள், அவருக்கு வந்து எதை பற்றியுமே தெரியாது, பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 பொம்பளை பிள்ளைங்களை பெற்றுட்டாருங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணால் ஐயோ என்ன எப்படி கரை சேர்க்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கில் ரொம்பவும் அல்லாடி போய் உட்காந்துருந்தார் அந்த மனிதர். ஸோ அப்போது வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்களை இறங்கி பார்த்து அவர் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கப்புறம் ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்கள் குருநாதரை அவர் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், 9 பொண்ணுக்கு வந்து நான் 12 பொண்ணு 9 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், ஒவ்வொரு பொண்ணுக்குமே 100 சவரன் வந்து நகை போட்டு கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்காரு. ஒன்றுமே புரியல எப்படி அது சாத்தியமாச்சு அப்படின்போது அவர் சொல்லுவாராம், ஒரு நாள் வருதுன்னா இன்றைக்கி ஒரு நாள் இருக்குன்னா அதோடய திதி, நட்சத்திரம், கரணம், கிழமை இதுக்கான எல்லா விஷயத்துக்கான தெய்வங்களை நான் வழிபட்டுருவேன். ஸோ டெய்லி வந்து ஒரு திதி இருக்குன்னு வச்சுமே தெய்வத்தை அவங்க அந்த அன்றைக்கி இருக்க திதியோடைய தெய்வத்தை வழிபடுறது, அன்றைக்கி இருக்க யோகா அதிபதினு ஒன்று வரும், யோகம்னு ஒன்று வரும். ஸோ யோகத்துக்கான வழிபாடை பண்ணிடுறது, அது ஒரு நட்சத்திரம் வரும். ஸோ நட்சத்திரத்துக்கான ஒரு வழிபாடையும் பண்ணியது, அப்புறம் கிழமைக்கான வழிபாடும் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்புறம் கர்ணம் மொத்தம் அந்த 5 ஐட்டம். ஸோ கர்ணநாதன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அன்றைக்கி என்ன கர்ணநாதன் இருப்பார் அந்த கர்ணநாதனுடைய வழிபாடு பண்ணிடுவார். ஸோ இந்த 5 விஷயத்தையும் அவர் கண்டினியூவாக பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கு மேஜிக் மாதிரி பெண் குழந்தைகளும் கரை சேர்த்துறா. இத்தனையும் ஒரு கோயில் உருக்கள் ஒரு பெரிய வருமானம்லாம் கிடையாது. எப்படிங்க சாமி சொல்லுவீங்க அப்படின்னும்போது யாராச்சும் ஒருத்தர் வந்து பெரிய மனுஷன் வருவான் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட வருவார், ஏதோ பிரச்சனை நினச்சி அழுவார், என்ன விஷயம்னு கேட்பேன், அவர் ஒரு பிரச்சனையை சொல்லுவார். இந்த மாதிரி வந்து உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது, ஆனால் திடீர்னு பார்த்தா காது கேட்காம போயிடுது. என்னென்னா இல்லைங்க நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். அவர் சரிங்க நான் பண்ணுறேங்கன்னு அப்போ நீங்கள் நல்லபடியாக ஆச்சுன்னா எனக்கு எதாச்சும் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி எனக்கு பொண்ணுங்கிற நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு பொண்ணுடைய கல்யாண செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அவங்க பிரச்சனை தீர்ந்து எனக்கு வந்து அந்த பொண்ணுக்கு தேவையான நகை நட்டு போட்டு அவரே கல்யாணம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பெண்களை வந்து நான் கரை சேர்த்தேன் அப்படின்னா. ஸோ ஒரு பிரார்த்தனைக்கு வந்து எவ்வளோ ஒரு வலிமை இருக்குது. அது வந்து ஒரு திதி, கர்ணம், நட்சத்திரம், கிழமை, யோகம், இந்த 5க்கு 5 நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க.
இந்த 5ஐயும் வந்து படிச்சுட்டு வந்தால் யோகம்னு சொல்கிறாங்க. ஸோ பஞ்சாங்கம் சொல்லுவோம் அதை தான். ஸோ இந்த பஞ்சாங்கத்தை படிப்பது ரொம்ப யோகம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 அங்கங்களையும் நீங்கள் வழிபாட்டில் கொண்டு வந்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் பரிசித்து பாருங்கள். ரொம்ப பிரச்சனை உள்ள ஆட்கள், ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, நான் எதுவுமே சமாளிக்க முடியாதுல அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இது வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அன்றைய நாட்களில் வருகின்ற இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிறப்பான வாழ்க்கை, சிறப்பான ஒரு எப்பேற்பட்ட விஷயத்தில் நீங்கள் வெளியில் வந்துடலான்றது தான் உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.